கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 9, 2026. சரி. இப்போ வந்து உலக செய்திகளில் வழக்கம் போல ஈரான் வந்து ரொம்ப முக்கிய இடத்துல பிடிச்சிருக்கு. ஏன்னா ஈரான் வந்து ஈரானில் மறுபடியும் பயங்கரமான போர் சூழல் நிலவுது. அதே மாதிரி ஈரானில் அங்கே முக்கிய அந்த உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா சையத் அலி கமெனி அவரோட நல்லடக்கம் வந்து இன்னைக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து பேசுகிற இந்த டைம் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து நல்ல சிறப்பாக முடியும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா 4ஆம் தேதியிலேருந்து ரொம்ப எல்லா உலகத்துலேருந்து 100 நாடுகளுக்கு மேலே டெலிகேட்ஸ் எல்லாம் வந்தாங்க. எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஈவன் அங்கே இதில் ஜிசிசி கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, கத்தார் அண்டு ஓமான் 3 நாடு கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் குவைத்து, பஹ்ரைன் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப எதிரி நாடாக இருக்காங்க, கலந்துக்க தயாராக இல்லை. யுஏஇ வந்து எதிரி நாடாகவும் இல்லை, ஆதரவு நாடாகவும் எல்லாம் ஆட்கள் அனுப்பலை. அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மற்றபடி இங்கே சிரியாவிலேருந்து ஜோர்டான்லேருந்து வரல, சிரியாவிலேருந்து, அதுக்கப்புறம் ஈராக்கு, லெபனான், அப்புறம் இங்கே வந்து ஏமனில் ஹவுத்தீஸு, ஏமன் குரூப்பு, அப்புறம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலேருந்து அப்படின்னு ஆப்பிரிக்கன்ல பெரும்பாலும் எல்லாம் வந்துட்டாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய அளவுக்கு போனாங்க. அதை பற்றியும் முன்னாடி பேசியிருந்தோம். இங்கேருந்து 3 மதத்தோட மதத்தலைவர்களும் கூட்டம் கூட்டமாக போய் அங்கே வந்து பிரார்த்தனை பண்ணதெல்லாம் ரொம்ப வந்து நெகிழ்ச்சியான ஒரு காட்சியாக இருந்துச்சு. சரி, இதெல்லாம் நடந்துச்சு. சரி, இப்போ இது சம்மந்தமாக அடுத்தடுத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். உங்களுடைய வழக்கமான ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்போ வந்து இது ஏற்கனவே சொன்னதான். இன்னைக்கு அவரோட கொல்லப்பட்ட அயத்துல்லா சையத் அலி கமெனி அவரோட நல்லடக்கம் வந்து இன்னைக்கு நடக்குது. சரி, என்னன்னா இதே நேரத்தில் முந்தா நாள்ல இருந்து மாற்றி மாற்றி பயங்கர அடி. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அங்கே வந்து கப்பல் வந்து வீம்புக்கு வந்து நான் இங்கே கிராஸ் பண்ணுவேன்னு சொன்னது. இங்கே பிரச்சனை இருக்குது, லெபனானில் இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் நாங்கள் வந்து ஹர்மஸ் மூடி இருக்கோம், யாரும் வராதிங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணதையும் மீறி 3 கப்பல் போனது. அது சவுதி, கத்தார் அண்டு இந்திய கப்பல் சொல்கிறாங்க. அந்த கப்பலை 3 அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது அடிக்க போச்சான்னு சொல்லி ஒரு 80 லொக்கேஷன்ஸ் அப்படின்னா ஒரு 3 இடத்துல 80 லொக்கேஷனில் வந்து அடிச்சிருக்காங்க. அமெரிக்கா அடித்தாங்க. அதை அடித்ததுக்கு அது அப்படின்னா கேசிம் ஐலாண்டு, பந்தர் அப்பாஸ் துறைமுகம் அண்டு சிரிக் நகரம். அதில் முக்கியமாக வந்து கம்யூனிகேஷன் டவர்ஸு அண்டு ரேடார் சிஸ்டம், அப்புறம் வந்து இது என்ன ரிஃபைனரி, அது மற்ற ஐட்டங்கள் எங்கெல்லாம் வந்து கப்பல் ஏற்றுற இடம், கப்பலில் வந்து பொருட்கள் ஏற்றுற இடம், இதெல்லாம் கொஞ்சம் பயங்கர டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த அடித்த அடியில் வந்து இது வரைக்கும் 14 பேர் இறந்து போயிருக்காங்க, 78 பேர் காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. சரி, இப்போ இதை அங்கே கிடைச்ச தகவலை வச்சு ஒன்றொன்னா வந்து நான் வந்து அந்த செய்திகளை வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இது என்ன, இதுதான் இது ரிலேட்டட் செய்திகள். நான் கலெக்ட் பண்ண செய்திகளை வந்து நான் ஒன்றுனா சொல்கிறேன். எப்படின்னா, ஈரானியன் மேடு ஃபத்தே 110 ஜுல்ஃபிகார் அண்டு கதர் இமாத் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் ஸ்ட்ரக் அமெரிக்கன் பேசஸ் இன் ஜோர்டான், கத்தார், குவைத் இன்க்ளூடிங் 5th Fleet இன் பஹ்ரைன். அப்போது இப்போ அடித்தது வந்து வெறுமனே குவைத் அண்டு பஹ்ரைன் மட்டும் இல்லை. பஹ்ரைனில் 5th Fleet, அப்புறம் ஈசா ஏர்பேஸு அப்படிங்கிறது, அப்படி எல்லாத்தையும் வந்து அடிச்சிருக்காங்க. அதோட வந்து ஜோர்டான் அண்டு கத்தார் எல்லாம் சேர்த்து அடிச்சிருக்காங்க. அதில் வந்து ஃபத்தே 110 அப்படிங்கிறது ரொம்ப பயங்கர வீரியமானது. அது ஃபத்தே, கொரம்ஷாகர் அண்டு சிஜில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான இருக்குன்னு நிறைய பேசியிருக்கோம் சம்மந்தமாக. அப்புறம் ஜுல்ஃபிகார் அண்டு கடர் இமாத் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் ரேஞ்சு. இல்லை, லாங் ரேஞ்சுன்னு போனால் தான் வந்து ஃபத்தே 1 and 2 அது. அதுக்கப்புறம் கொரம்ஷாகர் 4, 5 அப்படிங்கிறதெல்லாம் 4, 5 எல்லாம் வந்து இன்டர்கான்டினென்டல். இது வந்து கொரம்ஷாகர் 4 வந்து 2000 கிலோமீட்டர், அப்புறம் 4000 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இது வந்து அங்கே அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு முக்கியமான தகவல். அதுக்கப்புறம் வந்து இந்த ரோயா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேல், ஜோர்டான் அண்டு யுஏஇ இந்த 3ம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் போடுறாங்க. எங்கே அப்படின்னா, எமிரேட்ஸோட கேபிட்டல், அது எமிராத்தி கேபிட்டல் அப்படின்னா யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதோட கேபிட்டல் அபுதாபியிலேருந்து கூட்டம் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இவங்க மறுத்திருக்காங்க. என்ன, யார் மறுத்திருக்கா? ஜோர்டானியன் அஃபீஷியல்ஸ் டினைடு டு ரோயா ஆன் Thursday reports claiming that a trilateral meeting involving இஸ்ரேல். என்ன ட்ரைலேட்டரல்னா, இஸ்ரேல், ஜோர்டான் அண்ட் யுஏஇ இந்த 3 பேர் சேர்ந்து அபுதாபியில் வச்சு மீட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னதை ஜோர்டான் வந்து மறுத்திருக்காங்க, அவசரமாக மறுத்திருக்காங்க. ஒருவேளை அது உண்மையா, உண்மை இல்லையா,
அல்லது ஏற்கனவே பேச்சுவார்த்தை, ஏன்னா இவங்க ரோயா நியூஸ் இங்கிலீஷ் வந்து நடக்காத விஷயத்தில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சும்மா கான்ஸ்பிரசி இழுத்துறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனாலும் அது வந்து வந்திருக்கு, செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியை ஜோர்டான் வந்து ரொம்ப அவசரமாக மறுத்திருக்காங்க. அது என்ன காரணம் தெரியல, ஒருவேளை எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மறுத்திருக்கலாம். அது என்னன்னு தெரியல, ஆனால் மறுத்திருக்காங்க. நாங்கள் வந்து இஸ்ரேல், ஜோர்டான் அண்டு யுஏஇ இவங்க வந்து அபுதாபியில் ட்ரைல் லிட்டரல் மீட்டிங் அது வந்து இல்லைன்னு சொல்லி மறுத்திருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பிக் பிரேக் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹியூஜ் அட்டாக் ஆன் ஈரான் ஹவ் பிகன், நியூக்ளியர் பவர் பிளான்ட் புஷர் ஹேஸ் பின் ஹிட்டு. என்ன ஏற்கனவே சொன்னது, அங்கே ஏற்கனவே அடித்தது வந்து 3 இடத்துல போக, இப்போ வந்து நேற்று நைட்டு மிட் நைட்டில் வந்து புஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா, அது வந்து இஸ்ரேலோட டெக்னாலஜி, அது வந்து பவர் ப்ரொடக்ஷனில் எனது அணு உலை அங்கே வந்து நடந்துட்டு, அதில் வந்து பயங்கரமான அடி, அங்கே வந்து ரேடியேஷன் எதுவும் வருதான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஹியூஜ் அட்டாக் ஆன் ஈரான் ஹவ் பிகன், த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அட் புஷர் ஹேஸ் பின் ஹிட், இட் யூசஸ் யுரேனியம் ஃப்ரம் ரஷ்யா அண்ட் ரஷ்யன்ஸ் ஹவ் ரன் தட் பிளான்ட். ஓகே, ஸோ ரஷ்யாவிலேருந்து வர யுரேனியம் அண்ட் ரஷ்யன் சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான். தேவர் எவாக்குவேட்டட் சூன் ஆஃப்டர் த ஈரான் வார் பிகின் இன் ஏப்ரல், பட் 2 days ago, July 6th, the Russian staff made a surprise return and now it is being attacked by Trump. அப்போ ட்ரம்ப் அவர் சொல்றது என்ன, நீங்கள் ஏப்ரலில் வந்து எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்போ திரும்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்காங்க, அந்த ஆஃபீஸர்லாம் வந்திருக்காங்க, இப்போ திரும்ப வந்து அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்காங்க. தி அட்டாக் அப்பியர் டு ஹாவ் பீன் கோஆர்டினேட்டட் வித் ட்ரம்ப்ஸ் அப்ரப்ட் எக்ஸிட் ஃப்ரம் த ஃபைனல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் த நேட்டோ சம்மிட் இன் துருக்கி. ஸோ துருக்கியில் வந்து அப்ரப்டாக அப்படி வெளியில் போயிட்டு அப்புறம் வந்து நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக பேசியிருக்காரு அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. புஷருங்கிறது அது அணு உலை இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதில் அடித்தா இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்ச இடம்னா, இங்கே நம்ம ஊரில் கூடங்குளம் வந்து ரஷ்யாவோட உதவியோட ரஷ்யன் ஆட்களில் வச்சு நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான அணு உலை. ஓகே, அது எப்படி அங்கே அடித்தா என்ன நடக்குமோ அப்படின்னு அந்த மாதிரி வந்து அங்கே அடிச்சிருக்காங்க. அப்போ அதை வந்து பாதுகாப்பை எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே பாதுகாப்பு என்ன போர் சூழலில் வந்து என்னென்ன மாதிரி பாதுகாப்பு வைப்பாங்க, அந்த பாதுகாப்பெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ ஈரானுடைய சீஃப் நெகோசியேட்டர் வந்து என்ன சொல்கிறார், ஈரானுடைய சீஃப் நெகோசியேட்டர் அவர் காலிபாப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த இந்த ஹர்மோஸ் வந்து ஈரானியன் அரேஞ்ச்மெண்ட்டோட வந்து நாங்கள் அலோவ் பண்ணுவோம், கண்ட்ரோல் இருக்கும். அதாவது ஈரானியன் சீஃப் நெகோசியேட்டர் சேஸ் தட் தி ஸ்டேட் ஆஃப் ஹர்மோஸ் வுட் பி ஓப்பன்ட் ஒன்லி அண்டர் ஈரானியன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப்டர் தெஹ்ரான் அண்ட் வாஷிங்டன் ட்ரேடட் ஸ்ட்ரைக்ஸ் இன் த மிடில் ஈஸ்ட். இப்போ 2 பேரும் எல்லாம் ட்ரேடர்லாம் முடிச்சு அது எல்லாம் ஒரு அந்த ட்ரேடு ஸ்ட்ரைக் வந்தால் மட்டும்தான், ஸ்ட்ரைக் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் த டீல் அப்படின்ற மாதிரி ஒரு டீலுக்கு வந்தால் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்டில் இது அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் காலிபாப் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து இஸ்ரேலி கப்புள் லெஃப்ட் ஃபீலிங் அன்சேஃப் ஆஃப்டர் இட்டாலியன் ஹோட்டல் சென்ஸ் நோ ரூம் ஃபார் ஜீனோசைடு மெசேஜ் அண்ட் இஸ்ரேலி உமன் ஐடென்டிஃபைடு ஒன்லி அஸ் ஆர் புக்ட் அஸ் அ ரூம் அட் டெக்குமானி ஹோட்டல் டி சார்மே இன் நேப்பிள்ஸ் இட்டாலி ஃபார் எ பிஸ்னஸ் ட்ரிப். அப்போது ஆர் அப்படின்னு பேரில் வந்து யூத பெண்ணு பேரில் வந்து ஹோட்டல் ரூம் புக் பண்ணுறாங்க. அது நேப்பிள்ஸ் அப்படின்ற அந்த இதில் ஃப்ரான்ஸ் அந்த இடத்துல பண்ணால் சரி ஓகே, வந்து பார்த்தா ஆளை பார்த்துட்டு யார் என்ன டீட்டெயில் பார்த்தோன்னா, ஓ வந்து யுவர இஸ்ரேலியன், யுவர யூதன், ஜூஸ், அதனால் உங்களுக்கு வந்து ரூம் கிடையாது, நீ வெளியே போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ சேஃப் இல்லை, நீங்கள் உங்கள் தங்கியிருக்காங்கன்னா எங்கள் ஹோட்டலுக்கே சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி இட்டாலி வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது உலகத்தில். இனி எங்கே போனாலும் யூதர்களுக்கு தங்குறதுக்கோ செட்டில் ஆகுறதுக்கோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இடமே இல்லை அப்படிங்கிறதா. அப்படி எந்த நாடாவது கொடுத்தா அதுக்கு எதிரிகள், அந்த நாடு வந்து ஓவரால் எதிரிகளை சம்பாதிக்கிறாங்கன்னு அர்த்தம். காரணம் என்னன்னா, இந்த இன அழிப்புல ஈடுபட்ட யார் இருந்தாலும் அவங்க பெரிய அளவுக்கு வெளியே எங்கேயும் வந்து தாராளமாக நான் தான் சொல்லி மாறு தட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல வந்து லெபனானில் இஸ்ரேல் அண்டு அமெரிக்கா 2 சேர்ந்து வந்து குண்டு போட்டு தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ என்ன எம்ஓஇ வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, ஓகே எல்லாம் கேன்சல், எம்ஓஇ எல்லாம் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமையோட எம்ஓஇ கிடையாது, நாங்கள் கேன்சல் பண்ணிட்டு அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லெபனான்லேயும் இப்போ ஈரானில் அடித்து முழுக்க அமெரிக்கா, லெபனானில் வந்து அமெரிக்கா அண்டு இஸ்ரேல் 2 சேர்ந்து வந்து லெபனானில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சோகமான ஒரு செய்தி. சரி, இப்போ வந்து ஈரானோட சிவிலியன் பகுதியில் வந்து அமெரிக்கா வந்து அடிச்சிருக்கு. அது என்னன்னா, அக்டெகே கான் பிரிட்ஜ் இன் கோலிஸ்தான் ப்ராவின்ஸ்,
அது அங்களோட மாநிலம் இருக்குல்ல, அந்த ப்ராவின்ஸ் வந்து கோலிஸ்தான் ப்ராவின்ஸில் அங்கே வந்து ரொம்ப ஒரு பிரிட்ஜு டேமேஜ் ஆயிருக்கு. அப்புறம் ரயில்வே ட்ராக் வந்து பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்க. ஏன்னா ஏன்பா பிரிட்ஜு ஏற்கனவே ஒரு பிரிட்ஜை வந்து 2 முக்கியமான நகரங்கள் இணைக்கக்கூடிய ரொம்ப உயரமான பிரிட்ஜை வந்து அடிச்சாங்க இல்லையா? அடிச்சு 3 நாள் 4 நாளா வந்து ஈரான் வந்து திரும்ப சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அதெல்லாம் முன்னாடி பார்த்தோம். இப்போ வந்து எங்கே போனாலும் பிரிட்ஜு, அப்புறம் வந்து டீசலேஷன் பிளான்ட்டு, ரயில்வே ட்ராக்கு, ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, மக்கள் வாழ்ற இடம், இதே அவங்களுக்கு வேலை. இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னைக்கு வந்து திரும்ப இங்கேருந்து வந்து ஒரு ஐசிபிஎம் போய் அமெரிக்கா நகரத்தை போய் தாக்குதோ, அன்னைக்கு வந்து போர் வேற மாதிரி ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கும் வந்து தாக்காது அப்படின்னு யாரும் வந்து சொல்ல முடியாது. இவங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து என்னடா நீ அங்கேருந்து வந்து 10,500 11,000 கிலோமீட்டர் தூரத்தில் நீ வந்து என்னை தாக்குவ, நான் இப்படி சும்மா விடுவேனா அப்படின்ட்டு இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் தாக்குற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ராக்கெட் ஒரு மிசைல் வந்து அமெரிக்கா நகரத்தில் மேலே விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், அமெரிக்கா வந்து வேற ரேஞ்சுக்கு அதுக்கப்புறம் வந்து சதுராட்டம் ஆடுறாங்க, இங்கே அடிக்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க, அதெல்லாம் ஓகே தான். அதை தாண்டி அடிச்சு பிச்சுறாங்க. 3வது உலக போர் வந்து சேர்ந்துடும். அதுக்கு அது நடக்காதுன்னு சொல்றதுக்கு முடியாது. 3ஆம் உலக போருக்கு இது வந்து அடிகோலும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்பாஸ் ஆராய்ச்சி வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் வந்து நாங்கள் எங்களுடைய குரூட் ஆயிலை விற்கிறதுக்கு தயாராக இருக்கோம், இஸ்ரேலை தவிர. அப்போ ஒருவேளை வந்து எக்ஸப்ட் இஸ்ரேல் சொல்லிச்சுன்னா ஒரு அமெரிக்கா கூட விற்பாங்களான்னு தெரியல. ஆனால் இஸ்ரேலை தவிர மற்ற யாருக்கு வேணாலும் எந்த நாட்டுக்கு வேணாலும் நாங்கள் விற்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் ஈரான் சேஸ் அதில் என்ன சொல்கிறாங்க, சம் ஒன் ஹூஸ் நேம் அப்பியர்ஸ் thousands ஆஃப் டைம்ஸ் இன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இஸ் நவ் லெக்சரிங் ஈரான் அபவுட் மொராலிட்டி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி வந்து இது சொல்லுவாங்க வந்து நம்ம ஈரோடு தமிழன்பன் வந்து அவரோட சென்ட்ரிவ் கவிதைகளில் சொல்லியிருப்பார். எப்படின்னா, 10 மேட்ச்சில் டக் அடித்தவன் 0 பண்ணவன் அடுத்து வந்து அதுக்கு பயிற்சியாளராக இருப்பானா. அது மாதிரி இவன் வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஒரு சிக் பீப்புள், ஒரு மொராலிட்டி இல்லை, ஒரு நல்லா இல்லை, இவங்கெல்லாம் ஒரு மனுஷ பிறகுகளா அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை பார்த்து ட்ரம்ப் வந்து பயங்கரமாக திட்டுறாரு. ஓகே, யார் திட்டுறான்னா, ஏகப்பட்ட டைம் இந்த ஆளோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் சாக போகிற வயசு வரைக்கும் எப்ஸ்டீன் ஃபைலில் சின்ன சின்ன பிள்ளைகளாக கூட்டு போய் கெட்ட காரியம் பண்ண ஒரு கிறுக்கு அதிபர். நான் எப்போவுமே கிறுக்கு அதிபர்னு சொல்கிறேன், காரணம் வந்து டெய்லி ஒரு மாதிரி பேசுகிறனால. ஸோ அந்த அதிபர் வந்து எப்ஸ்டீன் ஃபைலில் thousands ஆஃப் டைம் 1000 முறைக்கு மேலே எப்ஸ்டீன் ஃபைலில் ஃபோட்டோ வீடியோவோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஈரான் நாட்டோட மொராலிட்டியை பற்றி, அதோட ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறாரு. இது எவ்வளோ பெரிய விந்தை, எவ்வளோ பெரிய முரண் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து சொல்லியிருக்கு. ப்ளீஸ் கீப் யுவர் மவுத் ஷட் அண்ட் ஒரி அபவுட் யுவர் ஓன் ஸ்கேண்டல்ஸ். அவ்வளோதான். நீ வாயை பொத்திக்கிட்டு உன்னோட அழுக்க பாரு, நீ முதல்ல என்ன வந்து எங்களை சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஈரான் வந்து பயங்கரமான இது கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஈரானில் பார்லிமெண்ட்டில் ரொம்ப முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஈரான் வான்ஸ் இட் குட் குவைட் என்பிடி இஃப் யூஎஸ் லான்ச்சஸ் நியூ ஸ்ட்ரைக்ஸ். இப்போது அமெரிக்கா வந்து இவன் மேலே திரும்ப ஏதாவது இன்னொரு அடி அடித்தா நாங்கள் வந்து என்பிடி, நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, அதாவது அணு ஆயுத பரவல் தடை சட்டம், அதுலேருந்து நாங்கள் என்பிடிலேருந்து வெளியேறிடுவோம். ஏற்கனவே இஸ்ரேல் வந்து மதிக்கவே இல்லை, நாங்கள் மதித்து வரணும். நான் முதல்ல நீங்கள் சொன்னீங்க எம்ஓயில் வந்து நாங்கள் என்பிடிக்கு வந்து அக்செப்ட் பண்ணோம், இப்போ வந்து நாங்கள் வெளியேறிடுவோம் இன்னொரு அடி அடித்தா அப்படின்னு. அப்புறம் அடிச்சிட்டாங்களே. அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட் வந்து யுனானிமஸாக டோட்டலாகவே வெளியேறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. A senior lawmaker said Parliament is ready to discuss withdrawing from nuclear treaty and changing Iran's nuclear doctrine. என்னன்னா, நம்ம வந்து 60% என்ரிச்மெண்ட்டோட போதும், 90% என்ரிச் பண்ணி அது வந்து ஆயுதம் பண்ண வேண்டாம், அது வந்து ரொம்ப மதத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. எந்த ஆயுதமாக இருந்தாலும் அழிவுத்தானே வருது, ஆக்கத்துக்கு வரவா செய்யுது. அதனால இதை வந்து நாங்கள் எங்களோட கொள்கை முடிவை வந்து மாற்றிடுவோம். அதனால் நீங்கள் வந்து என்பிடிலேருந்து டோட்டலாக நாங்கள் வெளியேறிடுவோம், யார் இங்கே வந்து இங்கே வந்து மணியாட்ட முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்லிமெண்ட்டு அங்கே இருக்கிற சீனியர் லா மேக்கர் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து வேறு மாதிரி மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இது. அதுக்கப்புறம் வந்து இங்கே புஷேரில் வந்து அவங்க போட்ட குண்டு இருக்கு இல்லையா, அது எரியிற விஷயம் வந்து பயங்கரமாக அது வந்துட்டு இருக்கு. எப்படின்னா, புஷர் ஈரான் ஜூலை 8 வந்து ட்ராமேட்டிக் நைட்மேர் வீடியோ ஃபுட்டேஜ் சர்க்குலேட்டிங் ஆன்லைன் ஷோஸ் மேசிவ் ஃபயர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் லைட்னிங் அப் த ஸ்கை இன் புஷர் சதர்ன் ஈரான் following reported US military strikes on Iranian targets.
அப்போது புஷரில் அடித்த அடியில் வந்து பயங்கரம். அது வந்து நான் இப்போ பேசும்போது ஒரு ஒரு ஸ்டில்லாக வந்து போடுறேன். அதில் பார்த்தா பயங்கரமாக வந்து எரிஞ்சுக்கிட்டு நிற்குது பயங்கரமாக. அது போக வந்து ஈரானிய அந்த ரெவல்யூஷனரி கார்டு வந்து என்ன சொல்லுதா வந்து ஐஆர்ஜிசி இருக்காங்களா என்ன சொல்கிறாங்க, வி டார்கெட்டட் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வைட்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் ஆரிஃப் ஜான் அண்டு அலி அல் ஷாம் சலேம் பேசஸ் இன் குவைத்தில் 2 ஆரிஃப் ஜான் அண்டு அலி அல் சலேம் பேஸ் 2 ஏர் பேஸ் இருக்குது. அதை வந்து நான் குறி வச்சோம். அண்டு அல் ஜுஃபைர் அண்டு ஷேக் ஈசா பேசஸ் இன் பஹ்ரைன், இந்த பேஸெல்லாம் நாங்கள் வந்து குறி வச்சு தாக்கியிருக்கோம். யூஎஸ் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் அ potentially prolonged conflict with Iran over the Strait of Hormuz, warning that fighting could last for days, weeks, or even longer if Iran continues attacking commercial ships in the strategic waterway. ஆக்சியோஸ் நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ஈரான் வந்து இப்படி அந்த வெசல்ஸ் கப்பல்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தால் இது வந்து வீக்ஸ் அண்ட் மந்த் இதுக்கெல்லாம் வந்து சண்டை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1 மாதம் தொடர்ந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கூட இந்தியா ரொம்ப பாதிக்கப்படும், சைனா பாதிக்கப்படும், ஜப்பான் பாதிக்கப்படும், உலக நாடுகள் அத்தனையும் பாதிக்கப்படும். அதில் வந்து ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அரபு நாடுகளுக்கு வந்து உணவு பொருள் பஞ்சம் வந்துடும், ஹியூமானிட்டேரியன் எய்டு எல்லாமே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று எப்படின்னா என்ன சொல்கிறாங்க, இந்த 2 days ஆஃப் யூஎஸ் ஸ்ட்ரைக்கு, யூஎஸ் வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, அதில் வந்து 14 சாதாரண மக்கள் இறந்துருக்காங்க, 78 பேர் வந்து இன்ஜூர் பண்ணியிருக்காங்க, அது காயம்பட்டிருக்காங்க. அந்த 78 பேரில் எவ்வளோ பேர் திரும்ப வந்து உயிரோட வரப்போகிறாங்க என்னங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு வந்து எனது தாக்குதல் வந்து மரணமும் டேமேஜும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் மிடில் ஈஸ்ட் வில் ஃபேஸ் சிவியர் கொலாப்ஸ் ஆஃப் எக்கானமி, ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் அண்டு ரீஜனல் இன்ஸ்டபிலிட்டி இஃப் ஈரான் யூஎஸ் வார் கண்டினியூஸ் இன் ஃபியூச்சர். என்னென்னா, அங்கே இப்படி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ரொம்ப முக்கியமாக அங்கே வந்து உலகமே, அது உலகத்தில் ரொம்ப முக்கியமாக மிடில் ஈஸ்ட்டு அந்த ஏரியா, அப்புறம் அது சார்ந்த மற்ற நாடுகளும் வந்து எக்கானமி, ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ், உணவுப் பொருள் கிடைக்காது, ஒழுங்காக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் எதுவும் பெருசாக கிடைக்காது, அதுக்கப்புறம் ஆயில் கிடைக்காது, எல்லாமே வந்து பசி பஞ்சம்னு பெருசாக வரப்போகுது. அண்டு ரீஜனல் இன்ஸ்டபிலிட்டி, அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து உணவுப் பொருள் கிடைக்கல அப்படின்னா இப்போ மக்கள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ துபாய் அபுதாபி எடுத்துக்கங்க, அங்கே வந்து உணவுப் பொருள் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா ஒரே ரகலம் வந்துடும். எனக்கு என்ன போச்சு அது போச்சுன்னு ரீஜனல் இன்ஸ்டபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா மன்னராட்சி வந்து காலியாயிரும். மன்னராட்சி காலினா அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா அங்கே வந்து வாலாட்ட முடியாது, கோலச்ச முடியாது. அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுக்கு சிக்கல் வந்துடும் அப்படின்னாங்க. இஸ் இஸ்ரேல் வாண்ட் ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் அக்ராஸ் மிடில் ஈஸ்ட் டு கேப்சர் மோர் அரப் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த அரப் லேண்டை பூரா பிடிக்கிறதுக்கு இன்னும் வந்து ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அங்கங்கே நமக்கு வர்ற தகவல் இருக்கு இல்லையா, இந்த தகவல் வந்து உண்மையிலேயே கவலைப்படக்கூடிய தகவலாக இருக்குது. என்னென்னா இதோட நல்ல விதமாக முடிச்சுட்டு அமெரிக்கா அப்படி கிளம்பி போகணும், அல்லது எனக்கு தெரிஞ்சு 2-3 ஆப்ஷன்ஸு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அமெரிக்கா பெருசாக அடிப்பாங்க, அதுக்கு பதிலாக வந்து இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ் இன்னும் வந்து ஈரான் அடிப்பாங்க, அதோடு சேர்த்து இஸ்ரேலை வந்து பெருசாக போட்டு தாக்க போகிறாங்க அப்படின்னு நம்பர் 1 தெரியுது. அப்படி அது இல்லாமல் ஏதாவது ரூட்டில் வந்து கோவப்பட்டு ஏதாவது ஒன்று அமெரிக்காவோட லேண்ட்லேயே போய் தாக்குற அளவுக்கு வந்து ஐசிபிஎம் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி அனுப்பிச்சாங்கன்னா 3ஆம் உலகப் போர் வந்து பெருசாக வரும். அப்படி வந்தால் கூட அமெரிக்காவுக்கு ஆதரவாக பெரும்பாலான நாடுகள் வராது, நிறையா நாடுகள் வேடிக்கை பார்ப்பாங்க. நீங்கள் வந்து இந்தியா வேடிக்கை பார்க்கும், சைனா வந்து பின்னாடி இருந்து இங்கே சப்போர்ட் பண்ணும், இல்லை சைனா வந்து இங்கே எதாவது அடித்தாங்கன்னா தைவான்லேருந்து அங்கே அடித்தாங்கன்னா சைனா அங்கே மாற்றி அடிக்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா வந்து ஆல்ரெடி வந்து யுக்ரைனோட பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரேலை வந்து ஈரான் எனக்கு தெரிஞ்சு மொத்தத்துக்கு நாசப்படுத்திடும். ஏன்னா இங்கே ஈரான் வந்து இப்போ ட்ரோன் வந்து ஆயிரக்கணக்கான ட்ரோன் அனுப்பிச்சு பின்னாடி மிசைல் அனுப்பிச்சு அங்கே போட்டு தாக்குவாங்க. இருக்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை, அங்கே இருக்கிற மிசைலை பூரா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட ரிட்டாலியேஷன் மிசைல் இருக்கிற அதை பூரா காலி பண்ணிட்டு அப்புறம் இவங்க அனுப்புகிற மிசைலுக்கு அதெல்லாம் வந்து இஸ்ரேலை வந்து நாஸ்தி பண்ணும். அப்புறம் அங்கேருந்து இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா, ஹமாஸாக இருக்கட்டும், இந்த பக்கம் எல்லாம் வந்து உள்ளே இறங்கி அடித்து பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு வந்து கேள்விப்படுறேன். ஸோ இஸ்ரேல் வந்து 1967க்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்துச்சோ அது வந்து ஐயா என்னை விட்டுருங்க ஐயா அப்படின்னு கெஞ்சுற நிலைமைக்கு இஸ்ரேல் வரப்போகுது. அமெரிக்கா வந்து இதோட வந்து ஆட்டம் குறைய போகுது. அதே நேரத்தில் ஈரானும் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆக போகுது. அந்த ஈரான் டேமேஜோடு சேர்த்து அந்த மிடில் ஈஸ்ட் மொத்தத்துக்கும் பெரிய அளவுக்கு வந்து அழிவு பாதைக்கு கொண்டு போக போகுது. அப்படி இன்னும் அது 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் வந்து வேறு வழி இல்லை,
என்னத்தையாவது போட்டு வந்து அணுகுண்டு எல்லாம் போட்டு தொலைச்சாங்கன்னா அப்புறம் அங்கேருந்து வடகொரியா அமெரிக்கா பக்கம் போடு, இவங்க இங்கே போடுவாங்க அப்படின்னு அணு ஆயுத போரா வந்து மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறதான் நமக்கு வந்து கிடைக்கிற தகவல் அப்படியே சொல்கிறோம். இதில் எது நடந்தாலும் நம்ம வந்து செய்தியாக வந்து பகிர்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.